உலகத்திலே எதிர் நீந்தி வாழலாம் என்று விரும்பினேன். என் கண்களை திறந்து எல்லோரையும் போல் மணந்துதான் வாழ வேண்டும், உறவுக்கு பிறகுதான் துறவு என்ற உண்மையை உணர்த்தியவள் நீ. ராதா, ராதா, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா? கடமையை வெற்றிக்கு வழி, கடமையை வெற்றிக்கு வழி. மன உறுதியின் உருவமாக விளங்கிய உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும்? பெரிய ஐடியல் மேன் நினைச்சோம். அவ்வளவு கிருஷ்ணனுடைய மாணவன் சொல்லிக்கவே உன்னுடைய கடவுள் கடைசியில சைத்தான மாறிட்டாரு. எனக்கு அப்பதான் தெரியும்டா. நானும் பாத்துக்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பத்தி என்னென்ன பேசிட்டு ஏண்டா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அறிவுகிட்ட பாத்தீங்களா? காதலிக்கிறது தப்பாரா? என்னடா நீ கிருஷ்ணனுக்கு வக்காலத்தா? வக்காலத்தா? டேய், ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு ஜென்டில்மேனா? எப்ப அந்த ஜென்டில்மேன் அங்க இல்லையோ இந்த ஜென்டில்மேன் அங்க இல்லடா. படிங்க, நல்லா படிங்க. படிச்சு விட்டு கடைசியில வந்து இவ்வளவு நேரத்துக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு ரோடா அலைங்க, நாயா அலைஞ்சி சங்கரா சீதா சங்கரா இல்ல வந்து டிகிரி வாங்கலையா மாடி டிகிரி வாங்கலையா இல்ல ஜால்ரா போடு. ராதா, ராதா, யார் நீங்க? என்ன திட்டனா? நீங்கதான் ராதாவோட தாயாரா? ஆமா. நான் ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ராதாவை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்காக உங்களுடைய அனுமதி வாங்க வந்தேன். அதுக்கு முறையா வரணுமேன்னு. முறையா? நீ என்ன எங்களுக்கு சொந்தமா? ஏயா பொண்ண படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா வாத்தியார் படிப்பு சொல்லி தரதா பரிசம் போட வரதா? என் பொண்ணு மனசையே கெடுத்துட்டியா? அம்மா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. பிரம்மச்சாரியா வாழணும்னு தான் விரும்பினேன். ஆனா எப்படியோ என் மனசை ராதா கிட்ட பறி கொடுத்துட்டேன். ராதாவும் என்ன ரொம்ப விரும்புறான். ரெண்டு வெள்ள உள்ளங்கள் ஒண்ணு சேரும் போது இந்த கருப்பு உள்ள கல்லு மாதிரி ஏன் குறுக்க நிக்கணும்னு கேக்குறியா? அம்மா, உங்க பாஷையே வேற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படியா சொல்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நம்பிதான் நான் இருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன இடுப்புல சாவி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட சோபா மேல சாஞ்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என் பொண்ணை கட்டிக்கிட்டா அது நடக்குமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சியம். உங்க லட்சியம் இது போல இருக்கு. ஆகட்டும்மா, ராதாவுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அது சரி. இந்த வீட்டு மேல 5000 ரூபாய் கடன் இருக்கு. அதை உன்னால அடைக்க முடியுமா? ஆகட்டும்மா, நாளைக்கே பணம் அனுப்புறேன். சம்மதம் தானே? வர. வாங்கோ கிருஷ்ணன்ஜி, வாங்க வாங்க. ஏது நம்ம கடைக்குள்ள நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. இப்படி உட்காருங்க சார். சேட், எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. தவிர்க்க முடியாத காரணம் எனக்கு ஒரு 5000 rupees கடன் கொடுக்க. என்ன கிருஷ்ணன்ஜி கடன் கேட்கிறாங்க? அரே கிருஷ்ணா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம கடவுளே நம்புறாங்க, அடுத்தபடியா உங்களே நம்புறாங்க. அரே பெருமாள், ரோனோட் பத்திரத்தை எடு. அரே வேண்டாயா, நம்ம கிருஷ்ணன்ஜி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, பணமும் கொடுக்கறாங்க. இந்தாங்க கிருஷ்ணன்ஜி, இதுல 5000 ரூபாய் இருக்குது. தேங்க்ஸ். ராமு, நீ ஏன் பாடுற? அண்ணன் தவறு செய்யும் போது தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்? தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்?